ஒவ்வொரு நாளும் தடையாக இருந்து வந்த காரியங்கள், வேலை அமைப்பில் இருந்து வந்த பிரச்சனை, வருமானம் எவ்வாறு இருக்கும், கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடு. விக்னேஸ்வராய நமக. வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரம். அரகர நம பார்வதி பதையே. அரகர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி. உங்கள் அபிமான அனந்தலை வாழ் ஜோதிடர் வேலாயுதத்தின் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த பதிவினை காண இருப்பது என்னவென்றால், சுக்கிர பெயர்ச்சி 26/8/2024 முதல் 20/9/2024 வரைக்கும் இதுவரைக்கும் இல்லாத, அதாவது சுக்கிர பகவான் இதுவரைக்கும் ஓரளவுக்கு சுமாராக இருந்தார். இந்த முறை கன்னி ராசியில் வீட்டிருக்கக்கூடிய காலமாக, அதாவது 26 நாட்கள் கன்னி ராசியில் நீச்சகதி பெறக்கூடிய காலமாக இந்த காலத்தை, ஏன்னா முன் உதாரணம் என்று சொல்லக்கூடிய அழைப்பில் அதை பற்றி விரிவாகமாகவும் நாம் கொடுத்துடணும். ஏன்னா அவர் ஆரம்பிக்கின்ற காலம் அந்த உத்தர நட்சத்திரத்தில் 3 பாதங்களை கடக்கக்கூடிய காலங்களாகவும், மீதி இருக்கக்கூடிய அஸ்த நட்சத்திரத்தில் ஒரு 4 பாதங்களை கடக்கணும். அதுக்கப்புறம் சித்திரை என்று சொல்லக்கூடிய 2 பாதத்தை கடந்து அவர் நீச்சகதி பெருந்து நீச்ச பங்கத்தையும் ஏற்படுத்தி, அதாவது நீச்சகதி என்றாலே ஒரு மனிதன் மறைவு ஸ்தானம் என்று தான் சொல்லுவேன். நீச்சகதி என்பது வலுவிழந்து காணப்படுவதல்லவா, அந்த வலுவிழந்து காணப்படுவதை கூட இந்த முறை வலுவிழந்து காணப்படாமல் நல்ல நிலைமையில் இந்த சுக்கிர பகவான் ஒவ்வொரு ராசிக்கும் மேஷம் முதல் மீனத்துக்கு வரைக்கும் எவ்வாறு பலாபலனை வழங்குவார் என்று பார்ப்போம் வாருங்கள். எனது அன்புள்ளம் கொண்ட விருச்சிக ராசி நேயர்களே, ஐயா, இந்த சுக்கிர பெயர்ச்சி நம்ம ராசிக்கு 11ஆம் அதிபதி, அவர் தான் 12ஆம் அதிபதியும் கூட, அவரே தான் 7ஆம் அதிபதியும். அவர் 11ஆம் இடத்துல வீட்டிருப்பது, நீச்சகதி பெறுவது உங்களுக்கு ஒரு சால சிறந்தது என்று கூட சொல்லுவேன். நான் ஒரே வார்த்தை சொல்லப்போனால், ஒரு மனிதன் இது வரைக்கும் நம்மளுக்கு தொழிலில் ஏற்பட்டு வந்த பிரச்சனை, ரிச்சிகராசிக்காரங்க நிறைய பேர் இப்போ பிரச்சனையில் மாட்டிகிட்டு இருப்பாங்க. இந்த மாதம் போன மாதத்தை விட இந்த மாதம் அவங்களுக்கு நிலைமையெல்லாம் மாறி பெரிய லெவலில் வருவதையும், அந்த உடல் உபாதைகள் என்று சொல்லக்கூடிய அமைப்பிலிருந்து விடுதலை பெறுவதும், வயதான மூப்பில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு 50 வயசோ 45 வயசோ தாண்டுறவங்களுக்கெல்லாம் இந்த உடல் உபாதைகள்லாம் கொஞ்சம் கொடுத்துருப்பார். அறியாத வயசில் இருந்தவங்களுக்கெல்லாம் சண்டை சச்சரவுகள், கோர்ட்டு வம்பு வழக்குகள் ஏதேனும் இருந்தால் சின்ன சின்ன சிக்கலில் போய் சிக்கியிருப்பாங்க. அவையெல்லாம் விடுபட்டு இந்த சுக்கிர பகவானால் பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய காலமாகும். இதுவரைக்கும் தொழிலில் எனக்கு லக்ஷ்மி கடாட்சம் இல்லை, எந்த வேலை செஞ்சாலும் எனக்கு நன்மையே கிடைக்கல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம், இந்த விருச்சிக ராசிகாரங்க அனைவருக்கும் இது ஒரு ஏற்புடைய காலமாக அமையப்பெறப்போகிறது. ஐயா, நீங்கள் தொட்டது துலங்கும், லாபம் கிட்டக்கூடிய காலமாகவும், உங்கள் தொழிலில் பெரிய முன்னேற்றம் தரக்கூடிய காலமாகவும், மனதில் இருந்து வந்த பிரச்சனை விலகக்கூடிய காலமாகவும், இந்த கணவன் மனைவிக்குள் ஏற்பட்டு வந்ததல்லவா பிரச்சனை, அவையெல்லாம் விடுபட்டு திருப்பியும் நம்ம உறவுகள் சேர்ந்து திருமண யோகத்தையும் திருமண பந்தத்தையும் கூட்டக்கூடிய காலமாகவும், குழந்தை பேறு பெறக்கூடிய சந்தான பாக்கியம், அந்த பாக்கியம் பெறப்போகிறோம் சாமி. அந்த காலமெல்லாம் இப்போ தான் வந்து சேர்ந்ததுக்கு உங்களுடைய பார்வையும் உங்கள் தோஷங்களும் நிவர்த்தி அடையக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்க போச்சுவாங்க. 7ஆம் அதிபதி நீச்சபதி பெற்று அதனுடைய பாகத்தால் 11ஆம் இடத்துல இருந்து அந்த லாபாதிபதி ஸ்தானம் 11 என்பது பெரிய லாபஸ்தானம். அதாவது முக்திக்கு முன்றை என்று சொல்கிறோம் இல்லை, முக்தி அடையும் போது 12ஆம் இடம் என்றால் அதுக்கு முன்னே இருக்கக்கூடிய ஸ்தானம் வந்து சிவபெருமானுடைய இடம். அந்த 11ஆம் இடத்துல செல்லும் பொழுது சிவபெருமானுடைய சுக்கிர நட்சத்திரம் அங்கே அமர்ந்தும் பொழுதெல்லாம் உங்களுடைய பிரச்சனையிலிருந்து விடுபடுவதாக இருக்கக்கூடிய காலமாகும். 7ஆம் இடம் என்று சொன்னாலே அது வெற்றி, உபஜயஸ்தானம், கணவன் மனைவி என்று சொல்கிற மாதிரி அந்த அமைப்பினை கொடுத்துரும். அந்த உறவுகள் இது வரைக்கும் இல்லாமல் இருந்திருந்தால், திருமணத்துக்காக இயங்கி கொண்டிருந்திருக்கு உறவுகளுக்கு இது பெரிய முன்னேற்றம் தரப்போதையா. ஐயா, நான் காத்துட்ருக்கேன், எனக்கு திருமணம் கிடைக்கல, எனக்கு விரும்பின கணவனை கிடைக்கலையானா அந்த பாக்கியம் எல்லாம் இப்போ கிடைக்க போகுது சுவாமி. விருச்சிக ராசிகாரங்க அனைவருக்கும் சொல்கிறேன், இது ஒரு ஏற்புடைய காலமாக இருக்க போகிறது. உங்கள் வாழ்வில் கடும் துயரத்தில் நீங்கள் இருந்து கொண்டிருந்தால் அவையெல்லாம் விலகுவதை கண்கூடாக நீங்கள் பார்க்க போகிறீங்க. கடுமையான தாக்கத்தை நீங்கள் அனுபவிச்சிருந்தால் அந்த தாக்கத்திலிருந்து நீங்கள் வெளிவருவதை கண்கூடாக பார்க்கலாம். இந்த நாட்களில் ஒரு புத்துணர்ச்சியோடையும் செயல் திட்டத்தை உருவாக்கக்கூடிய, ஐயா வெளியூரோ வெளிவானோ எதனா பாஸ்போர்ட் எடுத்து நான் போக முடியலன்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இது ஒரு நல்ல அமைப்பினை தரப்போது. ஜாக்பாட் என்று கூட சொல்லுவேன். திடீர்னு பார்த்தா அந்த வாய்ப்பெலாம் நம்மளை தேடி வந்து நம்ம வெளியூருக்கு அனுப்புகிற பாக்கியத்தை பெற்றுடுவார். இது வரைக்கும் சொத்துக்கள் எனக்கு சேரலை, கணவன் என்னை விட்டுட்டு கைவிட்டுட்டாரு அப்படின்னா மறுமணம் செய்யக்கூடிய காலமாக அமையப் போகிறது என்றால் இந்த வாய்ப்பினை பயன்படுத்தி கொள்ளுங்கள். 2வது திருமணத்தை ஏந்தி கொண்டிருக்கிறவங்களுக்கெல்லாம்
ஐயா முதல் வாழ்க்கை எனக்கு கடினமான வாழ்க்கையாக மாறி என்னுடைய வாழ்க்கை தரத்தை புரட்டி போட்டு விட்டது, இதனால் என்னால் வாழவே முடியலை, நான் எப்படி தான் சுவாமி தனிமையில் வாழ்வது என்பது என்று எண்ணிக்கொண்டிருக்குங்க விருச்சிக ராசிக்காரங்களுக்கெல்லாம் இனிமேல் அந்த பாக்கியத்தை இறைவனே தந்துரல போகிறான். இந்த காலம் உங்களுக்கு உகந்த காலமாக அமைய பெறப்போகிறது. உங்கள் வாழ்விலும் திருப்பியும் ஒளிவெல்லம் வீசக்கூடிய காலமும், அதாவது இனிமேல் உங்களுக்கு உண்டு, அவ்வளோதான் சொல்ல முடியும், ஒரே வார்த்தை. நம் வாழ்விலும் திருப்பியும் தென்றல் வந்து வீசக்கூடிய காலமாகவும் புதிய புதிய எண்ணங்கள் தோன்றக்கூடிய காலமாகவும் விருச்சிக ராசிகாரங்களுக்கு ஆன்லைன் உங்கள் வாழ்க்கையில் புதிய மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உருவாயிடுச்சையா, பயப்பட தேவையில்லை. நல்ல முன்னேற்றத்தையும் நல்ல முன்னேற்ற பாதையும் இறைவனே நம்மளுக்கு தந்துடப்போகிறான். கேட்ட இடத்துல ரூபா கிடைக்க போதையா, தொட்டதெல்லாம் துலங்கக்கூடிய காலம். அதாவது வேலையோ வேலை சார்ந்த விஷயத்தில் அரசாங்க உத்தியோகத்தை எதிர்பார்த்துட்ருக்கிறவங்களுக்கு, இல்லை ப்ரொமோஷன் எதிர்பார்க்குறவங்களுக்கெல்லாம் இது ஒரு இடமாற்றம் கொடுத்து ப்ரொமோஷன் பண்ணிடும். இந்த சுக்கிர பெயர்ச்சி பெரிய மாற்றங்களை கொடுக்க வல்லவதாக இருக்க போகிறது. நல்ல அமைப்பினை தரும் சுவாமி. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தவறான விஷயங்கள் நம்மளுக்கு இது ஒன்றும் காணப்படலை. ஏன்னா அவர் நீச்சகதி பெற்றாலும் குருவோட பார்வையும் அந்த ஆழ்ந்த மனதோடு இருக்கக்கூடிய எண்ணமும் கிடையாது. அவருக்கான பவர் எல்லாமே கிடைச்சிடுது. ஒரு உச்சம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு நீச்ச பஞ்ச ராஜயோகம் பெற்று ஒரு உச்சம் என்ன கிரகம் என்ன வலிமை கொடுக்குமோ அந்த பவரை தான் இப்போ கொடுக்க போகிறாரு. அதனால் உங்களுடைய பிரச்சனையிலிருந்து நீங்கள் விடுபடுவதை கண்கூடாக பார்க்கலாம். எதிரிகள் தொல்லையிலிருந்து நீங்கள் விடுபடுவதை கண்கூடாக பார்க்கலாம். எதிரி என்பது இல்லாமல் உங்களை ஒழித்து வெளிஞ்சிட்டு போகிறான்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா. இந்த பில்லி சூனியம் செய்வினை கோளாறுகள் ஏதேனும் அகப்பட்டிருந்தால் அவையெல்லாம் இப்பொழுது பொடி பொடியாக நொறுங்கி அதிலிருந்து நீங்கள் விடுபடுவதை, தீவினைகளில் நம்மளை தீண்டப்பெறா திருநீலகண்டம் என்று சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த திருநீலகண்டகத்தை நீங்கள் பிடிக்க தான் போகிறீங்க. முருகப்பெருமானே உங்களுடைய தெய்வமாக மாறப்போகிறார். அவரே வந்துடுவார். அந்த தீவினை தீண்டப்பெறா திருநீலகண்டம் என்று சொல்கிற மாதிரி அந்த திருநீலகண்டகத்தை நீங்கள் வழிபட ஒரே வார்த்தை சொல்லப்போனால் அந்த சிவபெருமானின் அவதாரம் என்று சொல்லக்கூடிய முருகப்பெருமானை வழிபடவ உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட துன்பங்கள் விலகும். நான் எத்தனை முறை சொன்னாலும் விருச்சிக ராசியானா இருக்கட்டும், துளாராசியானா இருக்கட்டும், யாரானா இருக்கட்டும், விருச்சிக ராசிக்காரங்களுக்கு ஒரே தெய்வம் முருகப்பெருமான் தான். அந்த வள்ளல் பெருமான் தான், அந்த வயலூர் முருகன் தான், அந்த திருத்தணி முருகன் தான், திருச்செந்தூர் முருகன் தான், பழனி முருகன் தான், திருப்பரங்குன்ற முருகன் தான், பழமுதிர்ச்சோலை முருகன் தான், அந்த பழனி முருகன் தான், திருச்செந்தூர் முருகன் தான், திருப்பரங்குன்ற முருகன் தான், அந்த சுவாமிமலை சிவகுருநாதன் தான், என் குருநாதன் தான், முருகப்பெருமான் தான் உங்களுக்கு உகந்த தெய்வமே. நீங்கள் என்னென்னா நினச்சிங்க, இந்த ஜோசிகாரை இதுதான் சொல்லுவேன் நான். உங்கள் வாழ்வில் ஒளிவெல்லம் வீச வேண்டுமா, அந்த முருகனை பிடிச்சிங்க ஐயா. இந்த 7ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடியவர் 11ஆம் இடத்துல நீச்சகதி பெற்று நீச்ச பங்க ராஜயோகத்தை பெற்று இதுவரைக்கும் கிடைக்காத உச்ச பலாபலத்தை உங்களுக்கு கொடுக்க போகிறான். இதுவரைக்கும் தீவினையே சந்திச்சிருந்தால் அந்த தீவினையெல்லாம் அகலப்போகுது, தொட்டது துலங்கு போது. வேலை வாய்ப்பு, அரசாங்க உத்தியோகத்துக்காக காத்துட்ருக்கிறவங்களுக்கெல்லாம் வேலை வாய்ப்பு தேடி வரக்கூடிய காலம். அல்லது அரசு உத்தியோகத்தில் எனக்கு ப்ரொமோஷன் இல்லைன்னு நினைக்கிறவங்களுக்கோ, தனியார் துறையில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு எனக்கு ப்ரொமோஷன் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் புதிய மாற்றங்களை கொடுக்க வல்லவ யோகமாக இந்த சுக்கிரம் விபரீத ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய காலமாக விருச்சிக ராசிக்கு 11ஆம் இடத்துல அமர்ந்திருந்து என்னென்னா அந்த பெரியவங்களுடைய உடல்நிலையில் சற்று கவனத்தை மட்டும் எடுத்துங்க. நம்ம வீட்டில் யாருன்னா பெரியவங்க இருந்தாங்கன்னா தாத்தா பாட்டியுடைய உடல்நிலையில் சற்று கவனத்தை எடுத்து கொள்ளுங்கள். மற்றபடி எந்த தொந்தரவும் கிடையாது சாமி. பிள்ளைகள் வழி வந்த பிரச்சனைகள் எதுவாக இருப்பினும் இனிமேல் தொல்லைகள்லாம் விட்டுட்டு விலகிடும். கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடு விட்டுட்டு வெளியே போயிட்டுதான் கூட அவங்களும் திரும்ப சேர்ந்துக்கு நம்ம வாழலாம். என்னை விட்டு கணவர் வெளியே ரொம்ப தூரம் போயிட்டார், எங்கேக்கிறாருனே தெரியலன்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் திரும்ப அவரே வந்து சேரக்கூடிய காலமாக அமையப்பெறப் போகிறது. உங்கள் வாழ்விலும் ஒளிவெல்லம் வீசக்கூடிய காலமும், அதாவது எப்படி சொல்கிறதுனா இனிமேல் நல்ல முன்னேற்றம் விடுங்க, நல்லா இருக்க போகிறீங்கன்னு கூட சொல்லலாம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் உங்கள் வாழ்விலும் நீங்களும் தெரிய லெவலில் வர்றதுக்கான வாய்ப்பினை பெறக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்க பெறப்போகிறது. இந்த சுக்கிர பகவான் இந்த வெள்ளிக்கிழமை தோறும் 6 to 7 சுக்கிர ஓரையை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். அந்த நேரத்தில் முருகப்பெருமானையோ அந்த லக்ஷ்மி நரசிம்மரையோ சிவன் பார்வதி என்று சொல்கிற மாதிரி அந்த ஈஸ்வரன் விநாயக பெருமானையோ லக்ஷ்மியோ சரஸ்வதியை வழிபட உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட துன்பங்கள் விலகும். 6 to 7 தான் சாமி, அதுக்கு மேலே கிடையாது. வெள்ளிக்கிழமை தோறும் இந்த சுக்கிர ஓரையை பயன்படுத்தி வாருங்கள். வீடு கடன் பிரச்சனை, நோயாக இருக்கட்டும்,
எந்த விதமான பிரச்சனையும் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய தோஷங்கள் விலகிறது, நம்ம திருமண தோஷங்களை விலகக்கூடிய நாட்களாக இந்த நேரம் இருக்குது சுவாமி. ஐயா, திருமண பந்தமும் திருமண உறவும் இப்பொழுது கைகூடக்கூடிய காலம். காதலில் கொஞ்சம் பார்த்து நடந்துங்க. காதல் விவகாரம் சற்று தலை தூக்கக்கூடிய காலமாகவும், தேவையில்லாத விஷயங்கள் நம்ம வீட்டுக்குள்ளே வராத அளவுக்கு நீங்கள் பார்த்துக்கொள்வது மிகவும் சாலச் சிறந்தது. அது இந்த நேரத்தை தட்டும், அதை மட்டும் தடுத்து நிறுத்தி கொள்ளுங்கள். இந்த 1 மாதங்கள் 26 நாட்கள் கடந்த பிறகு அந்த தொந்தரவு கூட நம்மளை பண்ணாது. சில சபலங்கள் நம்ம வாழ்விலும் ஏற்படும் என்று சொல்லி கொள்கிறேன். ஏன்னா சின்ன சின்ன சபலங்களும் வரும், தவறான விஷயங்களும் நம் கண்கூடாகவே தெரியும். இவையெல்லாம் நம்மளுக்கு சரிப்பட்டு வராது. ஆனால் அப்படியும் நாம் அதை சரியாக செஞ்சுருவோம். ஏன்னா அந்த காலத்தை மாற்றி அமைக்கக்கூடிய காலமாக இந்த சுக்கிர பெயர்ச்சி விருச்சிக ராசிக்கு பெரிய மேன்மனை தரப்போகுது. ஒரு உடல் அளவில் இருந்து வந்த எனக்கு உடல் சுகம் கிடையாது, எனக்கு நோய்வாய்ப்பட்டே நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்கிறவங்களுக்கெல்லாம் அந்த நோயினுடைய தீர்வதை கண்கூடாக பார்க்கலாம். அருமருந்தாக அந்த முருகப்பெருமானுடைய ஞாபகம், அந்த வேல் மாறலை பாடி வாருங்கள். உங்கள் உள்ளத்திலும் ஏற்பட்டு வந்த பிரச்சனையும் இறைவன் கந்த சஷ்டி கவசமே அதுக்காக தான் கொடுத்தான். கந்தகுரு கவசமும் கந்த சஷ்டி கவசமும் உங்களுக்கு குருவாக இருந்து அவரே காத்தருள்வார். உங்கள் வாழ்வில் வெற்றி கிடைக்க வேண்டுமா? அந்த கந்த சஷ்டி கவசையும் திருச்செந்தூர் முருகனை வழிபட, விருச்சிக ராசிக்காரங்க அனைவருக்கும் திருச்செந்தூர் முருகனை வழிபட உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட துன்பங்கள் விலகி நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.